சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. மக்களை எங்கெங்கே போக போகிறோம்னா சேலம் டு டெல்லி, டெல்லி டு பனாரஸ், பனாரஸ் டு ராம் மந்திர். ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ட்ராவல் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து எபிசோட் 1. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னமும் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலைங்க. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. 5ஆம் தேதியே புக் பண்ணிட்டேன். இன்னமும் 60லேயே 70லேயே இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டு. டெல்லிக்கெலாம் போகணுன்னா ஒரு 1 மந்த் முன்னாடியே புக் பண்ணுங்க, அப்போனா தான் டிக்கெட் கிடைக்கும். வாரணாசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ஷாட்டு, லாங் ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். நான் இது எடுத்துகிட்டு போகல, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. 3/4 கிலோ வரும். ஆரம்பிக்கலாங்களா? 1000 ரூபா பே பண்ணி பாத்ரூம் உட்காந்து போகிற நிலைமை ஆயிடுச்சு. டிடிஆர் வந்து செக் பண்ணாருங்க, உங்கள் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு நீங்கள் ஜென்ரலில் மாறிக்கோங்க, 1000 ரூபா ஃபைன் பே பண்ணணும். ஆனால் இந்த ஹிந்திக்காரங்க டிடிஆர் மட்டும், இந்த எக்ஸஸ் ஃபேர் டிக்கெட் மட்டும் தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு மாதிரி டிக்கெட் போடுறாங்க, ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு மாதிரி டிக்கெட் போடுறாங்க. டிக்கெட்டை பாருங்கள், 750 ரூபா ஒன்று போட்டிருக்கு, 250 ரூபா ஒன்று போட்டிருக்கு, 1000 ரூபா போட்டிருக்கு. லக்கேஜ் வந்துட்டு 250 ரூபா போட்டிருக்காங்க. ஹிந்திக்காரங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. தமிழ் ஆளுங்களுக்கு மட்டும் ஃபைன் இவ்வளோ போட்டு நார்த் பக்கம் வந்துட்டாலே ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, அவங்க ஒரு வீட்டையே காலி பண்ணிட்டு இவ்வளோ இது கொண்டு வந்துருக்காங்க. அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி இருந்தால் எப்படி தான் பாத்ரூம் போகிறதுன்னு தெரியும். வீடு காலி பண்ணிட்டு ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறீங்க எல்லாத்தையும். மொத்தம் இது வண்டி தான் சாமனா, எல்லாம் துணி. எப்படி தான் பாத்ரூம் போகிறது எல்லாம் பேசஞ்சர்லாம்? இல்லை, அது என்ன கொஞ்சம் வண்டி கிளம்பு. நான் ஒரே ஒரு பேக் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கேன். கிட்டத்தட்ட 4 கிலோ மட்டும் தான் இருக்கும் அந்த பேக்கு. எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த டிடிஆர் 1000 ரூபா பே பண்ணியும் நீ வந்து ஸ்லீப்பரில் போகாமல் நீ ஜென்ரல் தான் போய் படுக்கணும்னு சொல்லியிருந்தானா சம்பவம் வேறு மாதிரியே இருக்கும். பேக் சைடில் தான் வந்து ஜென்ரல் இருக்குது. அப்படி நான் முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இல்லை நெருக்கி படுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து டே 2ங்க. டே 1 டே 2 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்ன கிளிப் மட்டும் நான் ஜென்ரல் ஒரு வாக் மாதிரி போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். சும்மா அந்த சைடு போனதுக்கே வாந்தி வருது. நீங்கள் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு குழந்தை ஒன்று வரும். அந்த குழந்தை பாருங்கள் காசு எப்படி கேட்குதுன்னு. தூங்க விட மாட்டேன்றானுங்க, காதுகிட்டே வந்து கத்துறானுங்க. முட்டா பிரியாணி இப்படிதான் கத்திட்டு போறானுங்க. நைட்டும் அப்படிதான் கத்துறானுங்க, காலையில அப்படிதான் கத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நைட்லாம் தூங்கவே இல்லை. நான் இந்த பாத்ரூம் கிட்ட தான் வந்துட்டு படுத்துட்டு இருந்தேன். காஃபி ஆகி கொடுக்க முடியல, அவங்க நாத்த டிக்குது. அதில் வேற ஒரு சின்ன பையன் வேற வாந்தி எடுக்கிறான் பாருங்க. ஸ்லீப்பர்ல போனா இது ஒரு தொல்லை, ஜென்ரல்ல போனா அங்க எல்லாமே வடக்கன் தான் இருக்காங்க. எல்லாம் சிகரெட்டு பார்க்கலாம் வந்துடுது போல, வாங்கிக்கிறானுங்க. எல்லாம் தூக்கி வச்சிருக்கானுங்க, உட்காரத்துல துப்புறானுங்க. ஏசியில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஏசியில் போனதில்லை. ஒரு நாள் ஏசியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பக்கத்தாலே பாத்ரூம் இருக்கா, பாத்ரூம் பக்கத்தாலே இதை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அப்படி தெளிச்சு கிடக்கும். நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏதாவது போய் சாப்பிடுவோம். இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பஸ் சவுண்டு, வண்டி சவுண்ட் எல்லாமே கேட்கும். நம்ம போகிற ஏரியா வந்து டெல்லி பால்காடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பேக் சைட்லேயே இந்த ஏரியா இருக்குது. இந்த பக்கம் ஹோட்டல்ஸும் நல்லா இருக்குங்க. லாஸ்ட் டைம் கேதார்நாத் வரும்போது கூட இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன்.
டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஜாரை விசிட் பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டில். பேச்சர்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. பப்பு இருக்குது, பாரு. இந்த தவிர டெல்லியில் மணி 7 மணிக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. வெதர் செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இது டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுங்க. பனாரஸ் போகிறதுக்காக டிக்கெட் எடுக்க போகிறேன். எங்கே பாருங்க, கூட்டமே இல்லை, சனிக்கிழமை நாளில் கூட. பனாரஸ்க்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 10:30 மணிக்கு போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 15. இப்போ அதில் வந்து எபிசோட் 2 வந்து கண்டினியூ ஆகும். गाड़ी क्रमांक 11,000